ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி பக்கம் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையாக கோணத்தை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன, எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது கொடுத்துருக்கக்கூடிய வீரியம் என்ன, இப்படி ஓவராலாக அலசலான் இருக்கும். அதனால் எதிர்க்கட்சி பக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துவங்கி இருக்கிறோம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. இன்னைக்கு நம்ம எதிர்க்கட்சி பக்கத்துல அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாரம் நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியோட எதிர்க்கட்சி பக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பி அதை ஒரு டாக்காக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடி விங் சோஷியல் மீடியாவில் பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கிறாங்கன்றதை அப்படியே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். கிட்னி திருட்டு வழக்கை விசாரிக்கிறதுக்கு 4 IPS அதிகாரிகளை நியமித்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது ஸ்டாலின் மாடல் அரசு. யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க? மு.க. ஸ்டாலின். கிட்னியை விற்று ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியவரையா காப்பாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு மாதிரி ஒன்று போட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிமுகவோட ஐடி விங். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு இவ்வளோ ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்ட உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனாங்க. உச்சநீதிமன்றம் இவர்களை மோசமான வார்த்தைகளை திட்டாத குறையாக மண்டையிலேயே கொட்டி ஒழுங்காக அவர்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை கொடுங்க, தொகுப்பூதிய செவிலியர்களும் நார்மல் செவிலியர்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லி அவங்க 2 பேரும் ஈக்குவலாக பாருங்கள், சமமாக பாருங்கள், சம ஊதியத்தை கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம்தான் தீர்வு அப்படிங்கிறத சொல்லி பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் தன் கையில் எடுத்து இதுக்கு பற்றி ஒரு டீட்டெயிலாக அறிக்கை விட்டிருந்தார் பாமகவின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தார் அவர் இது சுரண்டல் அரசா சமூக நீதி அரசான்னு கேட்டிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய கருத்தை முன் வச்சிருந்தார். அதை நம்ம தனியாக பார்ப்போம், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் கூடாது. அப்போது இந்த விவகாரத்தில் கிட்னி திருட்டு விவகாரத்துலேயும் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது. 4 பேர் கொண்ட IPS தலைமையில் குழுவை தான் அமைக்க கேட்டாங்க. இதை எதிர்த்து ஏன் இவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இதே கிட்னி திருட்டு வழக்கில் இதை பற்றி கேள்விகள் கேட்கும்போது மாசுவா என்ன சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு ஒரு பொழிப்புரை கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த விவகாரத்தை அணுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. குறிப்பாக இதில் பாதிக்கப்படக்கூடியது அடித்தட்டு மக்கள், ஏழை பெண்மணிகள், பாட்டாளிகள் தான். அவங்க தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. நம்ம $2 ட்ரில்லியன் தொடர்றோம், நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் கிட்னியை விற்று தான் வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற அவலநிலை இருக்கிறது. அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அதில் நம்ம மீண்டு வரணும். அதில் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க காட்டுறாங்க. இந்த மேல்முறையீட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். பாமக ஏற்கனவே அட்ரஸ் பண்ணி பேசினாங்க. ஏங்க எதுக்கெல்லாம் மேல்முறை போடுங்க அவசியம் இல்லையா? இதே இன்னொரு தடவை மேல்முறையீடு அவங்க போனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாநகர் சிறுமி வழக்கு. இந்த அண்ணாநகர் சிறுமி வழக்கு காரணமாக அவங்க மேல்முறையீடுக்கு போய் நாங்களே பார்த்துக்கிறோம், விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. CBIக்கெல்லாம் மாற்றாதீங்கன்னாங்க. அப்புறம் அவங்க திருப்பி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்போ என்னன்னா, அரசாங்கமே பார்த்துக்கோம், நாங்களே பார்த்துக்கோம், நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களாம் யாராக இருக்கிறாங்கன்றது ஒரு சந்தேகம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்டிருப்பவங்களாம் திமுக காரங்களாக இருந்தாங்கன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு கட்டையை போடுறாங்க அப்படின்றாங்க. இப்போ பாஜகவினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருக்கிறாரு. அந்த 5 நாட்களில் மட்டும் 17 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்கிறார் திரு நயனா நாகேந்திரன். குறிப்பாக அவர் சொல்கிறாரு,
17 குற்றங்களில் 12 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் என்பதை உற்று நோக்கும்போது கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகளின் வாழ்வு சிதைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட்டு கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப குறிப்பாக நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரீசன்ட் டேக்லைன்ஸ் எடுத்து அவருக்கு எதிராக பயன்படுத்துகிறாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு ஒரு போஸ்டர்ஸில் இருப்பார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதையே பயன்படுத்தி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பது தமிழ்நாடு தலைகுனிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு திரு நயனா நாகேந்திரன். இது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வலிமைப்படுத்தக்கூடிய வேலை. இப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து தொடர்ச்சியான பரப்புரை கூட்டங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு கட்சி வலிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க. வேட்பாளர் தேர்வெல்லாம் மேற்கொள்கிறாங்களோ அதே போல் பாஜகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் குறிப்பாக நயனா நாகேந்திரன் இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் வந்து தமிழகத்தில் நடத்தியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி குறித்த விஷயங்களை பேசியிருக்காங்க. தீபாவளி பரிசாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும், 2ஆக குறைத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து பறைசாற்றியிருக்கிறாங்க. வணிகர்கள் மத்தியில், வியாபாரிகள் மத்தியில், தொழிலாளர்கள் மத்தியில் வந்து இதை பற்றி பரப்புரையாக மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்காக அவங்க பார்க்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பூத் லெவல் அந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க. அமித்ஷாவே வந்து வர வச்சுருந்தார் திரு நயனா நாகேந்திரன். திருநெல்வேலியில் அவர் சொந்த மலை வர வச்சுருந்தார். இப்போ வந்து இன்னொரு கூட்டம் கூட்ட போகிறாரு. அதுவும் இதே போல் வந்து பூத் கமிட்டிக்கான ஒரு வேலை தான். கோர் லெவலில் வேலை பார்க்குறதுக்கான எல்லா திட்டமிடல்களையும் நயினார் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக இப்போது திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்னொரு பூத் லெவல் கமிட்டி கூட்டத்தை வந்து கூட்ட போகிறதா சொல்கிறாங்க. என்னதான் அதிமுகவோட அலையன்ஸில் இருந்தாலும் தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், தன் கட்சியை பூத் லெவலில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், பூத்தில் முதல்ல ஆள் இருக்கணும், அதற்கான வேலையை பார்க்கணும், கட்டமைப்பு ரீதியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தான் நயினார் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நயனா நாகேந்திரன் டெல்லிக்கும் சென்று வந்திருக்கிறார். அமித்ஷாவிடம் பேசிவிட்டு வந்திருக்கிறார். அமித்ஷா சில அறிவுரைகளையும் சில கட்டளைகளையும் விதித்திருப்பதாகவும் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நயனாரை டைரெக்டாக பேசுகிறாங்க. நயினார் வந்து அதிமுகவோட ஒரு ஈஸியாக ஜெல்லாகிறதுக்கான ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிலநாட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நயினார் பலவிதமான கடுமையான உழைப்புகளை மேற்கொள்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கமலாலய வட்டாரங்கள். ஏன் அப்படின்னா மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெற்றி தான் பிடிக்கும், வெற்றி பெறுபவர்களை தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அண்ணாமலை வெற்றி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி 2024 வந்து கூட்டணியெல்லாம் வாங்கினார், சரியாக தனியாக பண்ணுறேன்னு சொன்னார். பட் ஜெயிக்கலை, சோபிக்கலை. பட் இந்த முறை நீங்கள் சொல்கிறத நான் பண்ணி நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன், வெற்றியாளர் தானே மோடிக்கு பிடிக்கும், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான வேலையில் ரொம்ப மும்முரமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராமா நயனா நாகேந்திரன். அதற்கான ஒரு காரணம் தான் இந்த பூத் லெவல் கமிட்டிகளுக்கான கூட்டத்தை தொடர்ச்சியாக கூட்டுவது. அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துவதற்கான வேலை. எங்கெல்லாம் சுத்தமாக இல்லையோ அங்கெல்லாம் அவங்க போகிறது கிடையாது. ஏற்கனவே எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அங்கேயே இன்னும் கொஞ்சம் ஆதரவாளர்களை கூட்டுவதற்கான ஒரு வேலைகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இப்படியாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட மாற்றங்களையும் தாக்கங்களையும் மக்களத்தில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்க்கட்சியின் பக்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.